அதானி விவகாரம் தொடர்பாக இன்று செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, முதல்வர் நேற்று சட்டசபையில் பேசும்போது அதானியை சந்தித்ததாக எதிர்க்கட்சிகள் அபாண்ட குற்றச்சாட்டை சுமத்துவதாக கூறினார். ஆனால் எங்கேயும் முதல்வர் அதானியை சந்தித்தார் என்று நாங்கள் சொல்லவே இல்லை. அதானியை சந்திப்பது குற்றமே இல்லை. முதல்வரின் மருமகனும் அதானியும் சந்திச்சிருக்காங்க. உங்கள் சார்பில் அரசு அதிகாரிகளும் அதானி நிறுவன அதிகாரிகளை சந்தித்துள்ளார்கள். போன வாரமும் சந்திப்பு நடந்துள்ளது. உங்கள் மருமகன் சந்திப்பது நீங்கள் சந்தித்ததை போலதானே. உங்கள் மருமகன் சந்திக்கவே இல்லை என்று சட்டசபையில் கூற முடியுமா? அப்படி கூறுங்கள், நாங்கள் ஆதாரத்தை வெளியிடுகிறோம். அதானியை சந்திக்கவில்லை என்று மடைமாற்றுவதை அவர் கைவிட வேண்டும் என கூறியுள்ளார். பாரதியாரின் 143வது பிறந்த நாளான இன்று டில்லியில் அவரது படைப்புகளின் தொகுப்பை வெளியிட்டு பேசிய பிரதமர் மோடி, தமிழகத்தின் கௌரவம் மகாகவி பாரதியார். தேசபக்தியுடன் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் பாரதியார். பாரதியாரின் இலக்கிய படைப்புகள் தமிழ் மொழியின் அரிய பொக்கிஷம். நாட்டின் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் பாரதியாரின் தொலைநோக்கு பார்வை தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது என கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு ஹைகோர்ட் வளாகத்திற்குள் கைமாற்றப்பட்டதாக நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்துள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கேட்ட நீதிபதிகள் கோர்ட் வளாகத்தில் வெடிகுண்டு எப்படி கொண்டுவரப்பட்டது என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தனியாக விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைத்து மனுக்கள் மீதான விசாரணையையும் ஜனவரி முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். தமிழகத்தில் டிசம்பர் 17ஆம் தேதி வரை மிதமான முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அதேபோல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் இந்தியாவின் GDP 1 முதல் 1.5% உயரும் என முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். பார்லிமெண்ட் வந்த பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு எதிர்க்கட்சி தலைவர் தேசிய கொடி மற்றும் ரோஜா பூ ஒன்றை அளித்தார். அதனை ராஜ்நாத் பெற்றுக் கொண்டார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வரதட்சணை வழக்குகளில் தீர்ப்பு வழங்கும் போது அப்பாவி மக்கள் தேவையில்லாமல் துன்புறுத்தப்படுவதை தடுக்க விசாரணை நீதிமன்றங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கரின் பிஜாப்பூரில் நேற்று நடந்த என்கவுண்டரில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு படை வீரர்கள் 2 காயம் ஏற்பட்டது. டில்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அடிலேட் டெஸ்டில் வீழ்ந்த இந்திய அணியினர் அடிபட்ட புலி போல திருப்பி தாக்க தயாராகின்றனர். பிரிஸ்பேன் போட்டியில் சாதிக்க கேப்டன் ரோஹித், ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோர் நீண்ட நேரம் பயிற்சியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.